பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நான் இந்த இவங்க காவல்துறையை இல்லை யூனிஃபார்ம் போட்ட அடியாளா, யூனிஃபார்ம் போட்ட அந்த கூலிப்படையாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு சித்திரவதை பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு கூலிப்படையவன்னா இப்போ நம்மக்கிட்ட துட்டை வாங்கிட்டு வேறு எவனையும் வெட்ட போகிறாங்கன்னா போனவொன்னே வெட்டி கொண்டுட்டு வந்துடுவான். அது அந்த ஸ்பாட்லேயே முடிஞ்சு போகும். ஆனால் அந்த காவல்துறை எந்த ஒரு கொடூரமானவன்னா, நம்ம 2018 மார்ச் 7 உஷாங்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணை அந்த கர்ப்பிணி பெண்ணும் அவரோட கணவரும் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது சீருடையில் போக்குவரத்து காவல்துறை சீருடையில் இருந்த காமராஜருங்கிற வெறி பிடிச்ச நாய் அந்த கர்ப்பிணி பெண்ணை என்னமோ இந்த கஞ்சா கடத்துகிற மாதிரியும் இல்லை போதைப்பொருள் ஏதோ கடத்துகிற மாதிரியும் தீவிரவாதி மாதிரியும் நினச்சிக்கிட்டு பைக்கில் சேஸ் பண்ணி போய் எத்தி மிதித்து கொன்று அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிசு நம்ம எதுக்காக செத்தோம்னே தெரியாமல் செத்து போச்சு. அந்த லெவலுக்கு ஒரு கொடூர முகம். இந்த தீவிரவாதி கூட தான் நாட்டில் உள்ளவனாக பாதிக்க பக்கத்து நாட்டில் போய் தான் பக்கத்து நாட்டு உள்ளவனுக்கு தான் தீவிரவாத செயலை செஞ்சுட்டு வருவான். ஆனால் இந்த காவல்துறை யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு உள்நாட்டு மக்களவே அன்னைக்கே 2018 மார்ச் 7 அப்போமே இந்த மாதிரி அவன் பண்ணினவனுக்கு ஒரு கடுமையான தண்டனையாக ஒரு நீதிமன்றங்கள் இதுக்கு என்ன விசாரணை, இதுக்கு என்ன சாட்சினே அந்த நீதிமன்றம் எதிர்பார்த்துச்சுனே தெரியலை. உண்மையிலேயே நீதிமன்றம் மேலேயும் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்குது. நாட்டில் நடக்கிற முக்கால்வாசி கொலைகளுக்கு முக்கால்வாசி தவறுகளுக்கும் காரணம் பொறுப்பேற்க வேண்டியது நீதிமன்றங்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக 2018 மார்ச் 7 அந்த உஷாங்கிற சகோதரியையும் அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்த சிசுவையும் மிதித்து கொன்ன இந்த காவல்துறை காமராஜனுங்கிறவனுக்கு கடுமையான அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை மட்டும் கொடுத்துருந்தா ஜெயராஜ் கொரோனா டைமில் ஜெயராஜ் பெனிக்ஸ்னு இந்த லாக்அப் டெத்து மரணம் நடந்திருக்காது. கண்டிப்பாக அந்த ஒரு லாக்அப் மரணம் நடந்ததுக்கு விதை போட்டு வச்சது 2018 அந்த உஷாங்கிற சகோதரியை இந்த காமராஜருங்கிற வெறி பிடிச்ச நாய் அந்த காக்கி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு மிதித்து கொண்டதன் விளைவு, அந்த காமராஜருங்கிறவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்காம விட்டதன் விளைவு தான் இங்கே சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு நடந்த இது. ஜெயராஜ் பெனிக்ஸு கூட அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அடித்து கொண்டுச்சு. அந்த மிருகங்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்ட மிருகங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அந்த மிருகங்கள் தான் கொடூரமான மிருகங்கள், கூலிப்படையோட மோசமான கொடூரமான அந்த காக்கி மிருகங்கள் அந்த மாதிரி தாக்கி கொன்னுச்சுங்க. அதை விட ஒரு கொடூரமான மரணம் 2023 தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகாவில் பக்கத்தில் வடக்கு புதூருங்கிற கிராமத்தில் டிரைவர் முருகனை இதே இந்த காவல்துறை மிருகங்கள் அடித்து கொண்டுச்சு. அதுக்கு எந்த ஒரு ஜெயராஜ் பெனிக்ஸு அவங்க மாண்புமிகு நீதியரசர்களே நீதிமன்றங்களே கொஞ்சம் நல்ல 2018 அந்த சகோதரி உஷா அது வயிற்றுக்குள்ளே இருந்த சிசு அந்த 2 கொலைக்கும் காரணமான காமராஜருங்கிறவனுக்கு எதுக்கு விசாரணை வேணும், என்ன விசாரணை வேணும், என்ன சாட்சி வேணும்? நீதிமன்றங்களுக்கு தேவை சாட்சினா இதுக்குமே எதுக்கு சாட்சி? என் அன்பு தமிழ் உறவுகளே, நீங்கள் இந்த நீதிமன்றத்தை பார்த்து ஒன்று சில கேள்விகளை நம்ம இதுக்கு எதுக்கு சாட்சி? அதே மாதிரி சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு அடித்து கொண்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அப்புறம் அதுக்கு எதுக்கு சாட்சி? விசாரிச்சு இன்னும் தண்டனை கொடுக்கல. அதன் விளைவு தான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 2021 2025 இன்னும் 5 வருஷம் முடியங்களையும் 25 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குது. அது கொடூரமான முறையில். அப்புறம் இந்த காவல்துறையிட்டிருந்து ஏழை எளிய மக்களுக்கு எப்படி ஒரு நேர்மையான நீதி கிடைக்கும்னு எப்படி ஏழை எளிய மக்கள் நம்புவாங்க? 2023 முருகன் ஒரு டிரைவர் அடித்து கொண்டாங்க, அதுக்கு இன்ன வரைக்கும் நீதி கிடைக்கல. இது எல்லாத்தையும் விட கொடூரத்தின் உச்சம். இதை விட கொடூரமான உச்சம் என்னென்னா, திருப்புவனத்தில் மடத்தூர் கிராமத்தில் அஜித்குமாருங்கிற காவலாளி அடித்து கொண்ட காவல்துறை தான். இவங்களாச்சும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ்னாலும் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் அடித்து கொடுச்சு இந்த காவல்துறை. ஆனால் அந்த கூலிப்படையோடையும் நான் திரும்பவும் சொல்கிறேன், கூலிப்படை கூட துட்டை வாங்கிட்டு உடனே வெட்டி கொண்டுட்டு போயிடுவான். இந்த மாதிரி உடனே அந்த உயிர் போயிடும். ஆனால் எவ்வளோ ஒரு கொடூரமாக அடித்து மிளகாய்த்தூள் அந்த மருத்துவ அறிக்கைகளை பார்க்கும் போதே உண்மையிலேயே இது இந்த தமிழகத்தில் நக்சலைட்டுவதை உருவாக்குறதே இந்த காவல்துறை தான். வேறு அவரோட அஜித்குமாரோட பிரத பரிசோதனையெல்லாம் பார்த்தா ஒரு நல்ல மனம், ஒரு என்ன சொல்கிறது, உண்மையிலேயே இந்த 6 பேரும் அந்த 6 பேரோட குடும்பம் அந்த ஒருத்தி சொல்கிறா,
மேலதிகாரி சொன்னால் செஞ்சிருவியா நீ? மேலதிகாரி என்ன என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இப்போ அந்த அஜித்குமாரை அடித்து கொன்னதுக்கு அவன் மேலே, அந்த அஜித்குமாருங்கிற சகோதரன் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? என்ன கம்ப்ளைண்ட்டு? இதை ஒன்றா கூட விசாரிக்காமல் அடித்து கொண்டிருக்கு இந்த காவல்துறை. இந்த திரும்ப இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி அஜித்குமாருக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். ஒரு யூனிஃபார்ம் போடாமல், ஒரு எஃப்ஐஆர் போடாமல், யாரோ ஒரு மேலதிகாரி சொன்னாமனு யூனிஃபார்மே போடாமல், போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகாமல், எஃப்ஐஆர் போடாமல் பப்ளிக்காக அடித்து கொண்டிருக்கு இந்த காவல்துறை. அதை வெக்கி தலை குனிய வேண்டிய, அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய இந்த அரசாங்கம், அதுவும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ரகுபதி என்ன சொல்கிறாரு? லாக்அப் மரணங்கள் நடக்கிறதெல்லாம் இயற்கை தானங்க. லாக்கப்பில் போய் மரணம் அடைஞ்சிருந்தா கூட பரவாயில்லையே, லாக்கப்பில் யாரோ எஃப்ஐஆர் கொடுத்துருப்பாங்க, நீ விசாரிச்சிருப்ப, செஞ்சுருப்பியே. பப்ளிக்காக அந்த அஜித்குமார் மேலே யார் எஃப்ஐஆர் கொடுத்தா? என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நீ விசாரிச்சியா? இது ஒரு அமைச்சர் சொல்கிற பதிலா? என் அன்பு தமிழ் உறவுகளே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது அமைச்சர் சொல்கிற பதிலா? லாக்அப் மரணங்கள் நடக்கிறது இயற்கை தானே. அது எப்படி இயற்கையாகும்? எப்படி நடக்கும்? அந்த அஜித்குமார் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? என்ன கம்ப்ளைண்ட்டு? விசாரிச்சியா? அடித்து சொல்லி சொன்னது யார்? காவல்துறையோட வேலை விசாரிக்கிறது வேலையா? மிளகாத்தூளை உடம்பு பூரா தூவி விட்டு சித்திரவதைப்படுத்துறது போலீஸோட வேலையா? இதை நீ ஒரு ஆட்சியில் இருக்கிறவன், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன், உனக்கு ஓட்டு போட்டு தமிழக மக்கள் ஓட்டு போட்டு உன்னை இதுக்கு தான் தேர்ந்தெடுத்தாங்களா? அப்புறாணி மக்களை அடித்து கொள்ள சொல்லி தான் உன்னை தேர்ந்தெடுத்தாங்களா? நீ எல்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர். உண்மையிலேயே என் தமிழ் சொந்தங்களே, டிஎம்கே ஓட்டு போட்ட நீங்கள்லாம் வெக்கப்படணும். உங்கள் வீட்டில் கண்ணாடி இருந்து அந்த கண்ணாடியை பார்த்து காரி உங்கள் மூஞ்சியில் நீங்களே துப்பிக்கோங்க. ஒரு அமைச்சர் சொல்கிற பதிலை பார்த்தீங்களா? இன்னொரு அமைச்சர், இத்தனைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்கிறாரு? அதை மரணம்னு சொல்ல முடியாது. அது எப்படி அதை மரணம்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? அதை மரணம்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? என்ன எஃப்ஐஆர்? என்ன அந்த அஜித்குமார் மேலே என்ன எஃப்ஐஆர்? என்ன கம்ப்ளைண்ட்டு? அதை நீ என்ன விசாரித்த? ஏன் அறநிலைத்துறை, ஏன் துறைக்கு கீழே இருக்கிற ஒரு காவலாளியை நீ அடித்து கொண்டிருந்த, எப்படி நீ கொல்லலாம்னு நீ கேட்கவா? அதை விட்டுட்டு இது இறப்பே இல்லைன்னு சொல்லுவியா? அப்போ இந்த டிஎம்கே காரனோட அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஎம்கே காரனாக இருந்தால் என்ன தவறு வேணாலும் பண்ணலாமா? அந்த தவறுக்கு இந்த காவல்துறையும் கூலிப்படையோடையும் மோசமாக செயல்படுது. இப்போ எல்லாம் இந்த டிஎம்கே காரன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணவோ, அப்புறம் இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் கடத்தவோ யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னா காவல்துறையை தான். இப்போ ஏதாவது ஒரு பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு காவலாக இருக்கிறது இந்த ஸ்பெஷல் டீம்னு சொல்லி டிஎம்கே காரன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் டீமை போட்டிருக்கான். இந்த ஞானசேகரன் ஒருத்தன், அவன் என்ன செய்கிறான்? இந்த ஸ்பெஷல் டீமில் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு இவன் தான் அதுக்கு காவல். பாவம் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவியை காலேஜுக்குள்ளே போய் பாலியல் வன்புறவு பண்ணிட்டு வந்திருக்கான். அதுக்கு காவலாளியாக நின்னது யார்? இந்த காவல்துறைங்கிற பேரில் ஸ்பெஷல் டீம்ங்கிற பேரில் ஒன்றை போட்டிருந்தானே அவன். அப்போ அப்பாவி பொதுமக்கள் ஐயோ போலீஸ் நிற்கிதுன்னு பயப்படத்தானே செய்வாங்க. அப்படித்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் நடக்குது. கையில் இந்த ஸ்பெஷல் டீம்ங்கிற ஒருத்தனை கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த டிஎம்கே காரன் பூரா பண்ணுறான். அப்புறம் இந்த தெய்வ செயல்னு ஒருத்தன் அப்புறாணி மாணவி காலேஜ் போய் ஒரு 21 வயசு மாணவியை லவ் பண்ணுறவங்க பேரில் லவ் பண்ணி அந்த மாணவியை அந்த டிஎம்கே காரனுக்கு பூரா சப்ளை பண்ணியிருக்கான். இந்த தமிழகத்தில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழக மக்கள் படுற துன்பங்கள், இன்னல்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த திருட்டு திராவிட கும்பல் என்ன சொல்லுது? இந்த திருட்டு திராவிட கும்பல் அது முதலமைச்சர் இது உனக்கு உன் கூட்டணியை பாரு. நான் தமிழருக்குள்ள பழமொழியை மட்டும்தான் சொல்லுவேன். நீங்கள் தெலுங்கு, உங்கள் தெலுங்குக்குள்ள பழமொழியை எப்படி நீங்கள் சொன்னீங்களோ, நான் தமிழுக்குள்ள பழமொழியை சொல்கிறேன். உனக்கு இருக்கிறத சொறி, எனக்கு இருக்கிறத நாங்கள் சொரிஞ்சுக்கிறத. ஏதோ ஏடிஎம்கேவோ பிஜேபி கூட்டணி மிரட்டி அவங்கள பணியை வச்சு இது பண்ணி வந்துருச்சு. இது உனக்கு தேவையா? உன் கூட்டணியில் உள்ளவங்கள நீ பாரு. உன் கூட்டணியில் உள்ள அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை 98.5% உன்னோட வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்கிறான். அதை போய் நீ பாரு. நீ எதுக்கு இங்கே வர? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குத, நீ அதை போய் பார்க்குறதுக்கு இல்லாமல் நீ ஒரே பிஜேபி கூட்டணி, பிஜேபிக்குள்ளே ஏடிஎம்கே வந்துருச்சு, ஏடிஎம்கேவை அழிச்சிருவாங்க வச்சுருவாங்க, அது அவன் பிரச்சனையே.
அது அவன் பிரச்சனையை நீ அவன் பிரச்சனையை பார்க்காம நீ எதுக்கு பிஜேபிக்குள்ளே வர? ஏடிங்க உன்னோட இது என்னமோ அதை பாரு. உன்னோட இதில் தானே நீங்கள் தயவு செஞ்சு என் அனைத்து சொந்தங்களும் இந்த நீதிமன்றங்களுக்கும் இந்த காவல்துறைக்கு டிஎம்கே காரனாக இருக்கிறதுனால அவங்க என்ன காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு என்ன தவறு வேணாலும் பண்ணுறாங்க. அப்பாவி மக்கள் எங்கே போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த போதைப்பொருள் கலாச்சாரம், இந்த ஸ்பெஷல் டீம்னு ஒருத்தனை போட்டுக்கிட்டு ஸ்பெஷல் டீம்காரன் அவங்க தான் இதுக்கு இந்த டிஎம்கே காரனை கையில் வச்சுக்கிட்டு போதைப் பொருளை கிராமந்தோறும் பாதுகாப்பாக கேட்டால் ஸ்பெஷல் டீமு நாங்கள் காவல்துறைன்னு ஸ்பெஷல் டீம் போட்டு தமிழகத்தில் தடை பண்ண போதைப் பொருள் ஐட்டங்கள்லாம் சர்வசாதாரணமாக கிராமந்தோறும் கிடைக்குது. எல்லா கடைகள்லேயும் கிடைக்குது. ஏதோ பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரா இதில் அப்புறாணின்னு பார்த்துட்டு அந்த அப்புறாணியை பிடிச்சி கொடுக்க. தயவு செஞ்சு நீதி அரசர்கள் இவனை பிடிச்ச சரி ரைட்டு, இவனுக்கு கொடுத்தவனை ஏன் நீ பிடிக்கலன்னு நீங்கள் கேட்கணும்ல? ஏன் கேட்க மாட்டீங்க? இவனை பொறி வச்சு பிடிச்ச நீங்கள் ஏன் அவனை மொத்தமாக சப்ளை பண்ணுறவனை ஏன் பிடிக்க முடியல அப்படின்னு இந்த நீதிமன்றங்களை தயவு செஞ்சு கேட்கணும். நீங்கள் அப்புறாணி மக்களை இவங்க அடித்து கொண்டு இவங்க அடுத்த தும்பு இந்த 2021 இப்போ 2025 வரைக்கும் அப்புறாணி பொதுமக்களும் இந்த காவல்துறையால் எவ்வளவு தூரம் கடுமையாக பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா அந்த அஜித்குமாரோட மரணம் தான். எந்த ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் அந்த உயிர் பலி போனது உண்மையிலேயும் அதை நம்ம தட்டி கேட்கலன்னா நம்மளை மாதிரி ஒரு ஒரு மனிதாபமானவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த சகோதரன் மேலே என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லை. ஒரு எஃப்ஐஆர் அவ யோக்கியமும் இல்லை. அவள் சொன்னாங்கிறதுக்காக ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் ஒரு காவல்துறையில் கொண்டு போய் விசாரிக்காமல் அடித்தே கொண்டு அந்த காவல் மிருகங்களை சரியான தண்டனை கொடுக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தமிழக மக்களும் சார்பாகவும் நீதிமன்றங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.